ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம். அதாவது முத்துக்குமரன் கிட்ட வந்துட்டு அப்படியே அந்த பிங்க் டீம் செம்மையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. எல்லாருமே வெறித்தனமாக விளையாண்டாங்க. அந்த டீம் அப்படியே வந்து உட்காந்து பேசுகிறாங்க. நம்ம ஜெஃப்ரி, அன்ஷிதா, பவித்ரா என்ன பேசுகிறாங்க, ஏது பேசுகிறாங்க அப்படின்னா, உங்களை வச்சு தான் எல்லோ டீம் வின் பண்ணிடுச்சு, உங்களை நல்லா ஏமாற்றிட்டாங்க, நீங்கள் நல்லா ஏமாந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து விஷயத்தை வந்து வைக்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து இவர் இந்த விஷயத்தையும் சொல்கிறார். என்னென்னா, நாங்கள் ஆக்சுவலாக வந்து கூட்டணி வச்சுட்டோம். ஃபஸ்ட்டே வந்து கூட்டணியில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நாங்கள் வரும், எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நீங்கள் வாங்கன்னு தான் பேசியிருந்தோம். ஆனால் திடீர்னு என்ன பண்ணுறாங்க, எங்களை வச்சு அவங்க கோட்டையை கட்டிட்டதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஜெஃப்ரி கூட சேர்ந்துருவோம், ஜெஃப்ரி கூட சேர்ந்து எங்களை போகணும்னு முடிவு பண்ணாங்க. எங்களுக்கு டவுட் தோணுச்சு. நான் வந்து மஞ்சள்கிட்டே தீபகண்ணங்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை வந்து அவங்க எங்களை சொன்னோடனே நான் சொல்லிட்டேன், நீ வந்து அலையன்ஸ் இந்த மாதிரி பண்ணனா மக்கள்கிட்ட வெளியே வேறு மாதிரி போகணும். இதை சொல்லிட்டு இருக்கும்போது ஜெஃப்ரி என்ன சொல்கிறாரு, அவங்கக்கிட்ட நாங்கள் கூட்டணிக்கு போயிருக்க மாட்டோம் அப்படின்னு. அதான்டா எங்களுக்கு தெரியும் நீ போயிருக்க மாட்டேன்னு. நாங்கள் ஆனால் கூட்டணிக்கு வாக்கு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து சரி நம்ம வந்து ஒன்றாவே இருக்கலாம்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயத்தை வச்சுருந்தேன். சப்போஸ் இவங்க வேணாம் அப்படி சொன்னாங்கன்னா நான் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஜெஃப்ரி கிட்ட தான் போக போகிறேன்னு சொன்னேன். அதுக்கு தீபக் என்ன சொன்னார்னா, நீ ஜெஃப்ரி கிட்ட போகிறத விட அன்ஷிதா கிட்ட போ, அன்ஷிதா இதை வந்து ஓகே பண்ணும் அப்படின்னமா சொன்னார். அப்படின்னு சொன்ன உடனே ஜெஃப்ரி சொல்கிறார், ஆமாம் நீங்கள் என்கிட்ட வந்து கரெக்டாக இருந்திருக்கோம், நாங்களும் அப்படி தானே நினச்சோம். அவங்க வந்து பண்ணாங்கன்னா உங்கள் கூட அலையன்ஸ் போட்டு அவங்கள தூக்கிட்டு பேசாமல் கை கட்டி உட்காந்துனா நீங்கள் வின் பண்ணுங்கன்னு தான் நான் நினச்சேன். பட் கடைசியாக வந்துட்டு இந்த பொண்ணு பயந்துக்கிட்டு எங்ககிட்ட வந்து சரண்டர் ஆகிடுச்சு, அதனால் இந்த மாதிரி மாறி போச்சுன்னு. நீ வந்து 2-3 வாட்டி கேட்டையாமே சொன்னார் தீபக்கண்ணே. ஆனால் நீ வந்து கேட்கும்போது எப்போ கேட்ட, நீ நைட்டோ காலையிலே கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, கரெக்டாக டஃப் ஆகிட்டுருக்கு, உன்னை செம்மையாக லாக் பண்ணிட்டுருக்கு. அப்போ வந்துட்டு நீ வந்து கேட்குற பிங்கா எல்லோவான்னு. அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும், ஏற்கனவே நாங்கள் வாக்கு கொடுத்துட்டோம், நீ நல்லா யோசிச்சுப்பார் அப்படின்ற மாதிரி பேசி எல்லோரும் வந்து ஒரு சமரசத்துக்கு வராங்க. பட் இருந்தாலும் ஜெஃப்ரி வந்துட்டு அந்த ஆக்ரோஷமாக விளாண்டது ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு, அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே இந்த பிங்க் டீமே வந்துட்டு சொல்கிறாங்க முத்துக்குமரன் வந்து வச்சு தான் எல்லோ டீம் வின் பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள். ஆனால் அந்த டீம் வந்து ஒத்துக்க மாட்டுது. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களால் தான் நீங்களே வந்தீங்கன்னு. என்னத்தை சொல்ல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது, இந்த ஓவரால் வீக்கில் யாரோட டீம் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.